beautiful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava. சார் வணக்கம். வணக்கம். நடிகர்களினுடைய அரசியல் பங்களிப்பு மேலே திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு இருக்கும். ஒரு பழைய வீடியோ 2004 சமயத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிதம்பரம் அந்த 2004 தேர்தல் முடிஞ்சப்போ பேசியிருப்பீங்க. நான் 2வது இடம் வந்திருக்கேன், இதே ஒரு நடிகன் பண்ணியிருந்தானா எல்லா வார இதழ்களும் அடுத்து 8 வாரத்துக்கு இதை அட்டப்படமாக போட்டிருப்பாங்க, நான் பண்ணதை ஒருத்தர் கூட பேசலை. அது ஊடக உளவியலை சொல்கிறேன். நான் எனக்கு நடிகர்கள் மேலே உள்ள வெறுப்பு கிடையாது. ஊடகங்களுக்குன்னு இப்போ நான் சென்னையில் இப்போ திருச்சியில் வந்து மதச்சார்பின்மை காப்போம் பேரணி நடத்தினேன். அது ஐடியாலஜிக்கலாக எவ்வளவு முக்கியமான விஷயம், அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க இங்கே இருக்கிற ஊடகங்கள்? லட்சக்கணக்கானோர் திரண்டாங்க, அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க? திமுக கூட்டணியை சார்ந்த ஒரு திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு ஏட்லேயே 3வது பக்கத்தில் உள்ள ஒரு 3 காலத்தில் மேடையில் இருக்கிற என் ஃபோட்டோ மட்டும் போட்டு ஒரு செய்தி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அந்த மாசை போடலை. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் அந்த இவ்வளோ மாசு திரண்டார்கள் போடுறதுல என்ன உங்களுக்கு நட்டம்? ஒரு சாதாரணமாக ஒரு கூட்டம் போடுறாங்க, ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்கன்னா நடிகர்களாக இருந்தால் அல்லது ஒரு பெரிய பாப்புலரான ஒரு பர்சனாலிட்டி இருந்தால் உடனே முதல் பக்கத்தில் போடுறீங்க, பெரிய செய்தியாக ஆக்குறீங்க. அதில் எந்த கண்டென்ட்டுமே இருக்காது, அரசியலாக எந்த விதமான ஸ்டஃப் இருக்காது. அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற ஊடக உளவியலை சுட்டி காட்டுறேன் நான். 25 வருஷமாக தேர்தல் அரசியல் இருக்கிற இயக்கம், இன்றைக்கி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று இருக்கிற ஒரு இயக்கம், தேசிய அளவில் வந்து மதசார்பின்மைங்கிறது ஒரு த்ரெட்டுக்கு ஆளாயிருக்கு, அச்சுறுத்தலுக்கு ஆளாயிருக்குன்னு சொல்லி ஒரு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி எந்த பின்புலமும் இல்லாமல் நான் ஒரு பேரணி நடத்துகிறேன். அந்த பேரணிக்கு நீங்கள் என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? இப்போ எவ்வளவு காஸ்ட் ஓரியன்ட் ஜேர்னலிசம் இங்கே இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் மத்தியில் வந்து எவ்வளவு மோசமான ஒரு உளவியல் இருக்குங்கிறத நான் சுட்டி காட்டுறேன். தொடர்ந்து இருட்டடிப்பு செய்யணுங்கிற நிலையில் தான் இருக்காங்க. ஒரு இத்தனை பேர் வாழ்த்து சொன்னாங்கன்னு போட்டால் அதுலேயும் என் பேரை தானே கடைசியாக போடுறீங்க. அது ஏன்? அதுக்கு அது என்ன காரணம்? நான் முதல்ல போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தால் கூட கடைசியாக வந்தவங்க பேரை முன்னாடி போடுறாங்க, இப்போ என் பேரை பின்னாடி போடுறாங்க. இதெல்லாம் உளவியலில் இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய உளவியலாக நான் பார்க்குறேன். அதை நான் சுட்டி காட்டுறேன். எனக்கு மற்றவங்க எங்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு இல்லை. நாங்கள் எவ்வாறு இருட்டடிப்பு செய்யப்படுகிறோம், எங்கள் மீதான வெறுப்பு இந்த சமூகத்தில் எப்படி நிலவுகிறது, எவ்வளவு நட்பாக இருந்தாலும் எவ்வளவு இணக்கமாக இருந்தாலும் கூட இன்னும் அவர்களால் எங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்ற ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் ஃபஸ்ட்டு போனாலும் என் பேரை கடைசியில் போடுறாங்க அப்படின்னு. திமுக மீதான குற்றச்சாட்டும் இதுதான் முன்வைக்கப்படுது. ஜான் பாண்டியன் அவர்களை போன எலெக்ஷன் டைமில் பேட்டி எடுத்தப்போ அவர் சொன்னார், திருமாவளவன் பொது சமூகத்துக்கான தலைவராக மாறிட்டார், ஆனால் திமுக ஸ்டில் வந்து அவர் ஒரு தலித்தா தான் பார்க்குது, அதனால தான் வந்து ஒரு 2 சீட்டுக்கு மேலே வந்து அவர் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துக்கு தான் நகர்த்துறாங்க. 2 சீட்டுன்னு யார் சொன்னது? எங்கே 2 சீட்டு கொடுத்தாங்க? எதில் 2 சீட்டு? எம்பி சீட்டு. எம்பி சீட்டு 2 சீட்டுங்கிறது 12 சட்டமன்ற உறுப்பினருக்கு சமமான தொகுதி. 40 தொகுதியில் 2%, 2 சீட்டுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? இல்லை, விசிகாவுக்கான கெப்பாசிட்டி அவ்வளோதான்றது நீங்களும் சொல்கிறீங்களா? அதாவது நாங்கள் ப்ரூவ்டு ஓட்ஸ் இன்னும் காட்டவே இல்லை. தமிழ்நாட்டு அரசியலில் ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணாமல் ஒரு கட்சி தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறதுங்கிறதே ஒரு அச்சீவ்மெண்ட். அது ராமதாஸ் வந்து அவருடைய ஓட் பேங்க் எவ்வளோன்னு ப்ரூவ் பண்ண பிறகு தான் கூட்டணியில் சேர முடிஞ்சுது. வைகோ வந்து அவர் ஓட் பேங்க் எவ்வளோன்னு ப்ரூவ் பண்ண பிறகு தான் இன்னொரு கூட்டணியில் சேர்ந்தார் அதிமுகவில். விஜயகாந்த் வந்து அவர் தனியாக நின்று அவர் ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ண பிறகு தான் அதிமுகவில் கூட்டணி சேர்ந்தார். எல்லாரும் அவங்க ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணிட்டு தான் கூட்டணியிலே வந்து அவங்களால இணைய முடிஞ்சுது. அதுக்கு தகுந்த மாதிரி பேரம் பேச முடிஞ்சுது. நான் இதுவரையிலும் வந்து என்னுடைய ஓட் பேங்க் எவ்வளோங்கிறத தனிச்சு நின்று நாங்கள் இத்தனை % வச்சிருக்கிறோன்னு நான் ப்ரூவ் பண்ணலை. எனக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதில் பிரச்சனை இருக்குது. மூமெண்ட்டை கட்டி எழுப்புறதே எனக்கு பிரச்சனை இருக்குது. எனக்கு இருக்கிற சோஷியல் ஸ்டிக்மா யாருக்கும் கிடையாது, எனக்கு இருக்கிற எக்கனாமிக்கல் ஸ்டிக்மா யாருக்கும் கிடையாது. இதையெல்லாம் நான் வந்து எந்த பின்புலமும் இல்லாமல் யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் நான் வந்து வெறுங்கையில் முழம்பு போடுறேன். அப்போ என்னுடைய வலிமை எனக்கு தெரியும். எப்போ நான் அதை வந்து குரலை உயர்த்தி பேசணும், எப்போ அழுத்தி பேசணுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அப்படி எந்த தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தாமலேயே நான் தனி சின்னத்தில் நிற்பேன்னு உறுதியாக நின்று இன்றைக்கி ஒரு கட்சி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு. இது வந்து 4 முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு சமம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு சமமாக நான் பார்க்குறேன். 4 MLA பெற்று ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றது. அப்போ நான் ஓட் பேங்கே ப்ரூவ் பண்ணாமல் எனக்கு வந்து 20 கொடுங்க 30 கொடுங்க நான் போய்க்காரேன்னா நான் பொலிட்டிக்கலாக வந்து எந்த அறிவும் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு நான் வெறுமனே வந்து நாங்கள் பெரிய சக்தி தமிழ்நாடு முழுக்க எனக்கு 15% நான் பாட்டு போய் சும்மா சொல்ல முடியுமா? எப்படி பார்கெயின் பண்ணுறதுல வந்து ஒரு நெகோசியேஷனில் வந்து அதுக்கான பேஸ் வேணும்ல, தரவுகள் வேணும்ல, அதுக்கான ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வேணும்ல. அப்படியே ப்ரூவ் பண்ணலையே. ப்ரூவ் பண்ணாதவங்க ராமதாஸ் ப்ரூவ் பண்ணார், அதனால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு அவரால் இவ்வளோ சீட்டு கொடுங்கன்னு சொல்லி பேச முடியுது. நான் அப்படி ப்ரூவ் பண்ணலையே.
ப்ரூவ் பண்ணாமல் கூட்டணியில் தொடர்றேன். திருமாவளவன் தேவைங்கிறத வந்து அரசியல் ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கியிருக்கிறேன். அதிமுகவுக்கு வேணும்னு அதிமுக நினைக்கிறாங்க, திமுகவுக்கு வேணும்னு திமுக நினைக்கிறாங்க. ரெண்டு கூட்டணி தான் தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த 2 கூட்டணியும் திருமாவளவனை விட்டுட வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு இடத்தை நான் வந்து இன்னைக்கு பிடிச்சிருக்கேன் இல்லையா? அதுதான் நான் வந்து ஒரு சாதனையாக பார்க்குறேன். இல்லை, VCK is capable for more than 2 seats நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது VCK is capable for more than 2 MP seats. அது உண்மை, லாஜிக் படி உண்மை. ஆனால் ப்ராக்டிக்கலாக எனக்கு 10 சீட்டு வேணும். நான் நான் 5 சீட் தான் கேட்குறேன். ஒவ்வொரு தடையும் 5 தான் கேட்குறாங்க. மூப்பனார் எடுப்பிலே எனக்கு வந்து அது 3வது அணிங்கிறதுனால 5 சீட்டு கொடுத்தாரு. நான் வேணான்னு 3 சீட்டு சரண்டர் பண்ணிட்டு 2 சீட் தான் நான் நின்னேன். எனக்கு 5 10 எனக்கு 10 கொடுங்க நான் போய் கேட்கல. அவராக கொடுத்தாரு 5. நான் எந்த நம்பரும் நான் சொல்லலை. 3வது அணி அவர் 1999 அவர் வந்து 3வது அணி அமைக்கும் போது அவர் வந்து எனக்கு வந்து 5 சீட்டு கொடுத்தாரு. என் கூட சில பேர் இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு நான் கொடுக்குறேன், இஷ்டப்பட்டா நீங்கள் அவங்களுக்கு ஆள் ஒன்று கொடுத்துங்க, இல்லைனா 5ல் நீங்கள் நில்லுங்கன்னாரு. நானாக கொடுத்தா நல்லா இருக்காங்க. நான் மோஸ்ட் ஜூனியர், என் கூட இருக்கிறவங்களாம் சீனியராக இருக்காங்க. நான் வந்து 2 எனக்கு போதும், நான் 3 கொடுத்துட்றேன். அவருக்கு 1 இவருக்கு 2 கொடுங்க. நானாக பிரித்து கொடுத்துருவேன் இவர்கிட்ட மூப்பனார்ட்ட. அவங்க யாரும் கேட்கவும் இல்லை, என்கிட்ட சொல்லவும் இல்லை. நான் போய் மூப்பனாரை பார்த்து எனக்கு 5 சீட்டு கொடுத்தது ரொம்ப நன்றி, நான் 2 கேண்டிடேட் போட்டுக்கிறேன், என் கூடவே வந்தவங்க அவங்க. ஒருத்தர் சீனியர் லீடர், அவருக்கு 2 தொகுதியை கொடுங்க, இன்னொருத்தர் நண்பர், அவருக்கு 1 தொகுதியை கொடுங்க. அப்படி 3 சரண்டர் பண்ணிட்டு வந்தது. இது 1999 நடந்தது. அதுக்கு சாட்சியாக இன்றைக்கும் வந்து பீட்டர் அல்ஃபோன்ஸ் இருக்கிறாரு, அவர் KS அழகிரி இருக்கிறார். அதுக்கு பிறகு கலைஞர் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பார்க்குற போது எனக்கு கலைஞர் வந்து 2001 7 சீட்டு கொடுத்தாரு தமிழ்நாட்டில், 2 சீட்டு கொடுத்தாரு பாண்டிச்சேரியில். நான் சொன்னேன் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சீட்டு கொடுங்க, எனக்கு நான் 10 சீட்டு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. அது 3வது அணி தான். அப்போ வந்து ரொம்ப 3வது அணியில் அப்போ வந்து வெறும் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் இருந்தது. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அங்கே இருந்தாங்க, சமூக இயக்கங்கள் மட்டும்தான் கூட்டம் இருந்தாங்க. அப்போ அவர் வந்து கொஞ்சம் தாராளமாக தொகுதியை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அப்போ நான் 10 கேட்டேன், 8 கொடுத்தாரு. மறுபடியும் கூப்பிட்டு ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு, 8 சீட்டு கொடுத்தாரு. பாண்டிச்சேரியில் 2 கொடுத்தாரு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு தடவையும் நாங்கள் 15 சீட்டு கேட்குறோம். பார்கெயினில் ஜெயலலிதா விட்டா 15 கேட்டேன். சசிகலாமா தான் பேசுனாங்க. 3 சீட்டில் ஆரம்பித்து 9 சீட்டில் வந்து நின்னாங்க. பாண்டிச்சேரியில் 1 கொடுத்தாங்க. டோட்டல் 10ங்கிற கணக்கு கொடுத்தாங்க. 2011 கலைஞர் வந்து 12 சீட்டு கொடுத்தாரு, கையெழுத்து போட்டோம். தளபதி ஸ்டாலின் வந்து இல்லை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், எனக்கு இந்த 2 சீட்டு வந்து நீங்கள் விட்டு கொடுங்க அப்படின்னாங்க. நான் வந்து லிபரலாக இருந்தேன், நான் பிடிவாதமாக இல்லை. சரி பரவாயில்ல, ஒப்பந்தத்தை மாற்றி 12ங்கிறத 10 ஆக்கி கையெழுத்து போட்டு வந்தேன். இது வந்து ஏடிஎம்கிட்டையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனேன், டிஎம்கிட்டையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன்னு சொன்னால், இப்போ நான் வந்து தனியாக நின்று என்னுடைய ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணி இவ்வளோ ஓட்டு எனக்கு இருக்குது, இத்தனை % உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு அங்கே போய் நான் ஃபைட் பண்ண முடியாதுல்ல. அதனால் இது வந்து இன் பிரின்சிபல் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு MP சீட்டில் 5 சீட்டு கொடுக்கலாம், 6 சீட்டு கொடுக்கலாம், அதுக்கு தகுதியான கட்சின்னு சொல்கிறத நான் வந்து மறுக்கலை. ஆனால் அதை நெகோஷியேட் பண்ணுறதுக்கான பவர் எனக்கு வேணும். அதை நான் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ண பிறகு கரெக்டு. சோஷியல் இன்ஜினியரிங் கணக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஓட் பாலிடிக்ஸ் கணக்கிலேயே VCK திமுக பக்கம் இருக்கிறது தான் லாபம் அதிகம். வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் VCK திமுக பக்கம் இருக்கிறது திமுகவுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் தேர்தல் வியூக வல்லுநர்களினுடைய கருத்தாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குல்ல, அந்த டிமாண்டை ஏன் வந்து ஒரு சீட்டுக்காக பயன்படுத்த மாட்டீங்கன்றதான் என் கேள்வியா இருக்கு. பயன்படுத்துறேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல ஒரு மீட்டிங் நடக்கிறதா உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? எங்கள்கிட்ட சொல்ல முடியாது. நான் ஒரு 5 வருஷமா உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சிருக்க கேள்வியை கேட்டேன். இது வந்து குதர்க்கமான விவாதங்களை ஊடகங்களில் நடத்துறவங்க எழுப்புற கேள்வி நீங்க கேட்கறது. நீங்க வந்து என் மேல ஒரு நல்லெண்ணத்தில் கூட கேட்கலாம். ஆனால் இது குதர்க்கமானவர்கள் எழுப்புகிற கேள்வி. இது ஏதோ எங்கள் நலனுக்காக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அது உண்மை அல்ல. உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, நாங்கள் என்ன பேசுகிறோம், ஏன் வந்து நாங்கள் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் வந்து வெளிச்சத்தில் பேச முடியுமா? 2019 தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு வெளில வந்தப்பையும் சரி, 2021 தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு வெளில வந்தப்பையும் சரி, இந்த 2 முறையும் அண்ணா அறிவாலயத்தில் நீங்கள் பேசின கண்டென்ட் ஒன்று தான். இந்த சீட்டு எங்களுக்கு கம்மி தான், தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நாட்டினுடைய நலனுக்காக இந்த சீட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னீங்க. குழந்தைங்களுக்கு வந்து பூச்சாண்டியை காட்டி சாப்பாடு ஊட்டுற மாதிரி பாஜகவை காட்டி திமுக உங்களுக்கான சீட்டுகளை தொடர்ச்சியாக குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இது வந்து ரொம்ப இல்லை, நான் புரிதலுக்காக தான் சொன்னேன், பார்க்குறவங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னேன். பிஜேபி சொல்ல நான் தாங்க பிஜேபி எதிர்ப்பே இங்கே பேசுகிறேன். பிஜேபியை காரணம் காட்டி திமுக எந்த அரசியல் பண்ணல, எங்களை வந்து குறைச்சி மதிப்பு இல்லை. பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கணுங்கிற அரசியலை வலியுறுத்தி பேசுகிற இயக்கம் எங்கள் இயக்கம் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் பிஜேபி மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது, பிஜேபி தலைவர்கள் மேலே எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது. அதனுடைய ஐடியாலஜியில் நான் அம்பேத்கர் ஐடியாலஜியை உள்வாங்கினவன், அதனால் எனக்கு வந்து அதில் ஒரு விமர்சனம் இருக்குது. அவங்க எந்த இடத்துலையும் வந்து சாதி ஒழிப்பை பேச மாட்டாங்க, சமூக நீதியை பேச மாட்டாங்க, சமத்துவத்தை பேச மாட்டாங்க, எல்லாம் மத உணர்வுகளை மட்டும்தான் பேசுவாங்க.
அதில் எனக்கு முரண்பாடு இருக்குது. அதனால் நான் வந்து அந்த 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 மாதிரியான கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவாங்க, சாதியம் வந்து ரொம்ப வலிமை பெறும், சாதியவாதிகளின் கை ஓங்கும், அது ஆபத்தான அரசியல் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். மற்றபடி எனக்கு பிஜேபி என்ன இருக்குது? பிஜேபி நான் தானே வந்து பிஜேபி எதிர்ப்பை முன்னிறுத்துறேன், திமுக ஒன்று முன்னிறுத்தலையே. ஐயோ பிஜேபி வந்துடும், நீங்கள் 2 சீட் வச்சிங்கன்னா அப்படிலாம் அவங்க சொல்லலையே, நான் தானே சொல்கிறேன். திமுகவே வந்து ஒரு வேளை அப்படி எங்கேயும் வேறு முடிவு எடுத்துடக்கூடாது, அது திமுகவோட நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற பார்வை எங்களுக்கு இருக்குது. விசிகா அங்குலம் அங்குலமாக வளருது, ஆனால் அழுத்தமாக வளருது அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் ஒரு முறை பயன்படுத்திருந்தீங்க. பெற்றோருக்கு வந்து குழந்தைங்களை பற்றின ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என் புள்ள இந்த வயசில் இன்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 2021 விசிகா 4 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு உள்ளே போகிறது தான் உங்களுடைய எண்ணமாக இருந்ததா? இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது 2021 நம்ம ஒரு 4 பேர் எம்எல்ஏவா உள்ளே போவாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிருந்தீங்களா, இல்லை அதோட அதிகமாக நினச்சிருந்தீங்களா? அதாவது 2021 வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதே நீங்கள் சொன்ன அந்த டீம் தான், அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, பிரசாந்த் கிஷோருடைய ஆட்கள். அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு சோலோ மெஜாரிட்டி வேணும், நாளைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை ஒரு 10 பேரை தூக்குனா கூட ஆட்சிக்கு விடக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இவங்க வெற்றி பெற வேண்டிய தேவை இருக்குது, அதனால் நீங்கள்லாம் விட்டு கொடுத்து கொஞ்சம் தோழமை பாராட்டணும்னு அவங்க என்கிட்ட பேசுனாங்க. அதுக்கு நாங்கள் பல நாள் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு வெளியே தெரிஞ்சது அறிவிச்சது மட்டும்தான், ஆனால் உள்ளே நடந்தது அதுக்கு பல அமர்வுகள் இருந்துக்கு, பல விவாதங்கள் நடந்திருக்கு, எதிரும் புதிருமான கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டது, அப்புறம் கோவிச்சுக்கிட்டு வெளியே போகிற நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. அப்புறம் ஒரு புள்ளியில் நாங்கள் வந்து சரி, இந்த நம்பர்ஸ்க்காக நம்ம வந்து ஒரு கூட்டணியை உடைச்சிட்டு வெளியே வரக்கூடாது, அதனால் ஓகே 6 சீட்டுக்கு அன்றைக்கி நாங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு அந்த அடிப்படையில் தான். ஆனால் அன்றைக்கி எங்களுக்கு வந்து ஏற்கனவே 10 தொகுதி இருந்தால் நாங்கள் 12 கேட்கணும் அல்லது அதுக்கு மேலே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் ஃபைட் பண்ணோம். அதில் வந்து நாங்கள் மட்டும் இல்லை, அதில் இடதுசாரிகள் உட்பட மதிமுக உட்பட இதே கருத்தை அவங்க முன் வச்சதுனால அவங்க உடன்பட்டாங்க. எல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, சரி இதை நம்ம வந்து கோஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு. இதை வந்து ஏன் நீங்கள் உங்களால் பெருந்தன்மையாக எடுத்துக்க முடியல, ஏன் அது ஒரு இழிச்சுவாய்த்தனமாக பார்க்குறீங்க? பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியை ஏன் உங்களால் எடுத்துக்க முடியல? ஏன் அப்படி ஜென்யூனாக இருக்கக்கூடாதா, அப்படி பெருந்தன்மையாக இருக்கக்கூடாதா? இல்லை, அந்த பெருந்தன்மையினால் நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து வெறும் தனிநபர் பயனில் இருந்து சிந்திக்கிற விஷயம். மொத்த தமிழ்நாட்டினுடைய நலனையும் பார்க்க வேண்டியது. இப்போ நாங்கள் மதச்சார்பின்மை காப்போம்னு நடத்துகிறோம், அதில் தமிழ்நாட்டு அரசியலை அதை பார்க்க முடியுமா? அது தேசிய அரசியலை பார்க்குறது இல்லையா? எங்களுக்கு என்ன தேசிய அரசியல்? நீங்கள் தமிழ்நாட்டில் சின்ன கட்சி, 4 எம்எல்ஏ இருக்குது, நீங்கள் ஏன் தேசிய அரசியல் பேசணும்னு கேட்பீங்களா? அப்போ ஒவ்வொருத்தருடைய விஷன் இது. அந்த விஷனில் நாங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து அனுசரித்து போகிறோம், அவ்வளோதான். நான் கேட்ட கேள்வி வந்து எந்த இடத்துக்கு விசிகாவை நகர்த்தணும்னு நீங்கள் திட்டம் போட்டிருந்தீங்கன்னு நான் கேட்டேன். 21 இத்தனை பேர் இருக்கணும். இதெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசுகிற விஷயமே கிடையாது. இது இவ்வளவு ரொம்ப நூக்கன் காரணத்தில் இந்த கேள்வி நீங்கள் வைக்கிறதே வந்து ஊடகாரம் இல்லை. இதை தாண்டி வந்து இப்போ 2026க்கான அந்த விஷயங்கள் எல்லாருமே தொடங்கினீங்க. திமுகவும் வந்து தேர்தலுக்கான முஸ்தீபுகளை தொடங்கிட்டாங்க, கூட்டணி கட்சிகளுமே வந்து நாங்கள் அதிக இடங்களை கேட்போம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க. இந்த வாத பிரதிவாதங்கள் நகரலைங்க, இது ஒவ்வொரு தேர்தலையும் பேசுறது தான். இந்த தேர்தலில் வந்து நகர்ந்துருக்காங்கன்னா ஏதோ முன்ன வந்து 6 போதும்னு நினைச்சாங்க, இப்போ வந்து 10 டைம் பீரியட் வந்து அப்படி கிடையாது. நான் அந்த காலத்தை சொன்னேன். இல்லை, அதுவே தப்பு. பேசுறதுக்கான காலம் எல்லா கட்சிகளுமே அபோவ் 10 மேலே தான் கேட்குறாங்க. 10 கட்சி 12 கட்சி இருக்கும்போது ஷேரிங்கில் ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வரும், அவ்வளோதான். அதில் வந்து போன தடவை ரொம்ப குறைவாக நாங்களே வந்து கன்வின்ஸ் ஆகிட்டோம் அல்லது நாங்களே அப்படி தான் கேட்டோங்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லா தேர்தலையும் நாங்கள் 15-20 சீட் தான் கேட்குறோம். இல்லை, இந்த முறை வந்து இந்த வாத பிரதிவாதங்கள் திமுக கூட்டணிக்கான பலமா இங்க சொல்லப்படுறது, இது ஒரு இன்டாக்டான கூட்டணி. 2017 இருந்து ஒரே குரல்ல தோழமையா அவங்க பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கூட்டணியினுடைய முதல் பலமா இங்க சொல்லப்படுது. அந்த அளவுக்கு எதிர்கூட்டணியில அதுக்கு காரணம் வந்து ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஷீட் ஷேரிங் கிடையாது. ஓகே, எங்களுக்கு வந்து போதுமான இடங்களை கொடுத்துட்டாங்க, அதனால கன்வின்ஸ் ஆகி அப்படி நாங்கள் கட்டுக்கோப்ப போறோம்னு கிடையாது. ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நாங்கள் எல்லாம் கன்வின்ஸ் ஆகிருக்கிறோம். இல்லை, ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற அந்த இம்பாக்ட்னஸ் இந்த ஷீட் ஷேரிங் இதில் வந்து பாதிச்சுட்டா அது நெரேட்டிவாக வந்து கூட்டணி பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்திடாதான் நான் கேட்குறேன். அப்படி ஆகாது, நாங்கள் அப்படி நினைச்சா தானே. இல்லை, மக்கள் பார்க்கும்போது அப்படி நினைப்பாங்க. இவங்களுக்கு இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஒத்துமையாக இல்லைன்றது மக்களுடைய எண்ணம், திமுக கூட்டணி ஒத்துமையாக இல்லைங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட போயிடுச்சுன்னா அப்படி வரும். இதில் உருவாகாது. அது எப்படி உருவாகும்? இது எங்களுக்குள்ள, அதாவது பார்ட்டிக்குள்ளே நடக்கிற இன்டோர் டிஸ்கஷன்ஸ் இதெல்லாமே. இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு அனுசரித்து போகிறதுங்கிறது வந்து
ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று, அது தேர்தல் உத்திகளில் அரசியல் உத்திகளில் ஒன்று. இது வந்து ஐடியாலஜிக்கலாக நாங்கள் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம், பரவாயில்ல பிஜேபியும் ஒரு அரசியல் கட்சி தான், அவங்களோட நம்ம சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்னா இவ்வளோ நாளாக பேசின அரசியலுக்கும் இப்போ அவங்க எடுக்க முடிவுக்கும் ஜனங்க மத்தியில் ஒரு கான்ட்ராடிக்ஷன் உருவாக்கும், ஒரு முரண்பாட்டை உருவாக்கும். அப்போ அந்த கிரெடிபிலிட்டி போயிடும். அந்த கிரெடிபிலிட்டி போனால் தான் நம்ம மக்கள் செல்வாக்கு இழப்போம். இந்த கட்சியின் மீதான நம்பகத்தன்மைங்கிறது நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு இமேஜ், அது ஒரு பிம்பம். இந்த அரசியலை இவங்க இப்படி பேசுவாங்க, இந்த மாதிரியான உறவுகளை இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாமளே நம்முடைய நடவடிக்கைகளின் மூலமாக மக்கள்கிட்ட வந்து ஒரு இம்ப்ரெஷன் உருவாக்கி வச்சுருக்கோம். அதுக்கு நேர்மாறாக நடக்கும்போது தான் நீங்கள் சொல்கிற இம்பேக்ட் உருவாகும். நாங்கள் சொன்ன அரசியலில் உறுதியாக இருக்கிறோம், கருத்தியலில் உறுதியாக இருக்கிறோம், அதிலேருந்து எந்த காம்ப்ரமைஸ் நாங்கள் பண்ணலை. ஒருத்தர் பகிர்ந்து கொள்றதுல வந்து முன்ன பின்ன இருக்குது, அவ்வளோதான். முன்ன பின்ன இருக்கும்போது ஒருவேளை நாங்கள் குறைச்சி வாங்கினா திமுக மேலே வேணா பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு கோபம் வரலாமே தவிர எங்கள் மேலே கோபம் வராது. திமுக 5 வருஷம் ஆட்சியை முடிச்சுட்டு தேர்தலை சந்திக்க போகிறாங்க. இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையை ஒரு கூட்டணியாக சேர்ந்து எப்படி சமாளிக்க போறீங்க? ஆட்சிக்கு எதிரான மனநிலை எந்த ஆட்சி மேலும் இருக்கும், எவ்வளவு நல்ல ஆட்சியாக இருந்தாலும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்க தான் செய்யும். அது எதிர்கொண்டு தான் ஆகணும். அதுக்கு ஒரு ப்ரீ பிளான்லாம் பண்ண முடியாது. ஜனங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம். எதிர்வினை ஆற்றினாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அது வந்து ஃபீல்டில் தான் அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். இந்த கூட்டணி கட்சிகள் மேலே இருக்கிற இன்னொரு விமர்சனம், நீங்களே பேசும்போது சொன்னீங்க, பியூரோக்ராட்ஸ் இது பண்ணுவாங்க, முதலமைச்சர் சொன்னாலும் பியூரோக்ராட்ஸ் பண்ணுவாங்க. அதிமுக ஆட்சியில் நம்ம எல்லா விஷயங்களுக்குமே வந்து முதலமைச்சரை ஆளும் கட்சி வந்து குறை சொன்னோம். இப்போ நேற்று கூட காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பிரந்தே ஒரு கோயிலுக்குள்ள வந்து அனுமதிக்கப்படலை. நான் வந்து ஒரு மக்கள் நலனுக்காக இந்த விஷயத்தில் வரிசையில் நின்று சாமி கும்பிட்டு வந்துட்டேன். இது அதிமுக ஆட்சியாக இருந்திருந்தா திமுக கூட்டணி கட்சிகள் இந்த விஷயத்தை இப்படி தான் கடந்திருப்பீங்களா? அது வந்து கண்டிக்கத்தக்கது. அதுக்கு வந்து ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்கணும்னு நம்ம சொல்ல முடியுமா, அல்லது எனக்கு எப்படி அதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது பொதுவாக வந்து கண்டிக்கத்தக்கதை கண்டிக்கிறோம். இதுக்காக இது வந்து திமுக தான் இதுக்கு பொறுப்பு, திமுக அரசு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு வெளியே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, நான் அப்படி சொல்லலை. இப்போ அதிமுக ஆட்சியில் ஒரு லாக்அப் டெத் நடந்தப்போ நம்ம முதலமைச்சரை குற்றம் சாட்டணும். ஆனால் திமுக ஆட்சியில் நடக்கும்போது காவல்துறையில் எப்பவுமே நடக்கிறது தானே நகர்றமே. எல்லா காலத்திலும் அப்படிதான் பேசினேன். பழைய வீடியோகள் எடுத்து பாருங்க. நான் அப்படிலாம் வந்து போகிற தனிநபர் மேலே குற்றம் சாட்டு போகிற ஆள் கிடையாது. அது அதிமுக ஆட்சி காலத்திலையும் பியூரோக்ராட்ஸ் கேரக்டரை நான் தனியாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறேன், பல மேடைகளில் பண்ணியிருக்கிறேன். ஒரு இன்ஸ்பெக்டர் செய்கிற வேலைக்கு எல்லாத்துக்கும் முதலமைச்சர் பொறுப்பாக முடியுமா? அவங்க வந்து அவனுக்கு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வில்லன் விஷ் இருக்குது, அவன் அதிகாரத்தை பயன்படுத்துகிற லிபர்ட்டி அவன் இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி விசிகே பேனர் வச்சா தூக்குன்றான், விசிகே கொடிக்காம வச்சா எடுன்றான். இது என்ன நேரடியாக முதலமைச்சர் சொன்னார் அல்லது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மினிஸ்டர் சொன்னார் நம்ம எடுத்துக்க முடியும்? எந்த ஆட்சியாக இருந்தாலும் அது வந்து பியூரோக்ராட்ஸுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க வந்து செயல்படுற போக்கு வந்து சாதாரண மக்களை பாதிக்க செய்து அப்படிங்கிறத எல்லா ஆட்சி காலத்திலும் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம், இப்பயும் சுட்டி காட்டுறோம், அவ்வளோதான். இவங்க அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலை. இவ்வளோ நேரம் ஒதுக்கி வந்து நிறைய விஷயங்கள் உதவி இணையவும் கருத்து பிறகு மிக்க நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Colorful collections, trending fashions, the Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம், சென்னை. BTech CSE, AI&ML, AINDS, Cyber Security, IT and ECE. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, the perfect ரவா.